என் தாய் தமிழுறவுகள் அனைவருக்கும் முத்தமிழ் வணக்கம். அன்பும் மரணம் திருவள்ளுவம் தினம் ஒரு திருக்குறள் நிகழ்வில் உங்களை எல்லாரையும் சந்திப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. இன்றைய திருக்குறள் அதிகாரம் 86 இகல், குறள் எண் 852. பகல் கருதி பற்றா செய்யினும் இகல் கருதி இன்னாசை யாமை தலை. பகல் கருதி பற்றா செய்யினும் இகல் கருதி இன்னாசை யாமை தலை. அதாவது பாருங்களேன் அன்பான உறவுகளே, நம்முடைய வாழ்க்கையில் யார் மீதாவது அதிகமான அன்பு வைத்து நெருங்கி பழக வேண்டும் என்று ஆசைப்படுவோம் தானே. ஆனால் அவர்கள் நம்மோடு நெருங்கி பழகாமல் நமக்கு வெறுப்பு வார மாதிரியான செயலை செய்வார்கள். இருந்தாலும் கூட நாம பதிலுக்கு வெறுப்பு காட்டாமல் இருக்கணும். அதுதான் சிறந்த குணம் என்று நம் முப்பாட்டன் ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் கூறுகிறார். பகல் கருதி பற்றா செய்யினும் இகல் கருதி இன்னாசை யாமை தலை. எனவே நமக்கு பிடித்தவர்கள் அவர்களுக்கும் நம்மை பிடிக்கணும் என்பது அவசியம் இல்லை. அவர்களை மாதிரி நாமும் வெறுப்பு காட்டினால் நமக்கும் அவர்களுக்கும் எந்த பாகுபாடும் இல்லாமல் போய்விடும். ஆகவே அனைவருடனும் நெருங்கி பழகுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த நாள் எல்லோருக்கும் நல்ல பொழுதுகளாக அமைய வாழ்த்தி வணங்கிக் கொண்டு மீண்டும் நாளை இன்னும் ஒரு புதிய குரலோடு உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறும் நான் உங்கள் கவித். அன்பினால் அனைவரையும் அரவணைப்போம். நன்றி, வணக்கம்.